கத்திற்கு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த அந்த நாளுக்காக கத்திற்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாளில் கூட நம்ம பார்க்குறோம், உலகமெங்கும் ஒரு ஈஸ்டர் தினமாகவும் ரெசரக்ஷன் டேன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவரை மரணம் கூட வைத்திருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவன், அதிகாரங்கள் துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு ஜெயமெடுத்த தேவன் சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் அவர் சொன்ன வார்த்தையின்படி சகலத்தையும் செஞ்சு முடித்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். பிதாவின் சத்தத்தின்படி பிறந்தார், அவர் சத்தத்தின்படி வளர்ந்தார், ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டார், பரிசுத்த ஆவியின் நடத்துதல் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. உலகத்திற்கு எதற்கு வந்தாலும் அது எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ அவர் முடித்து உயிர்த்தெழுந்தாயிற்று, இப்போ மறுபடியும் வரப்போகிறான்னு சொல்லி பார்க்குறோம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் வேதத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது புறஜாதியார் நம்மளை பார்த்து, அதை முக்கியமாக நம்ம செட் ஆஃப் குரூப்பை பார்த்து கேட்பாங்க, நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா கிறிஸ்டியன்ஸில் தெரியும், ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் உண்டு, சிஎஸ்ஐ உண்டு, பென்டிகாஸ்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக கருதப்படுகிறது ஆர்சி சொல்லுவோம். ஏன்னா ஆர்சி சிலை வழிபாடு உண்டு, எல்லாமே கிட்டத்தட்ட ஹிந்து ரிச்சுவல்ஸ் மாதிரி இருக்கும். சிஎஸ்ஐ அப்படின்றது ஒரு விதமான ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நம்ம கூட்டத்தாரை பார்த்து நம்ம கேட்குறப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் வார்த்தையின்படி நடக்கிறோங்க அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக சொல்லலாம் பரிசுத்த ஆவியானவர் ப்ளஸ் வார்த்தை, இதுதான் நம்ம சொல்லுவோம். பைபிள் மட்டும்தான் எங்களுக்கு கேட்பாங்க, அவங்க இதில் சிலுவை இருக்குமா இல்லை சிலை இருக்குமா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை வார்த்தை மட்டும்தான், பைபிள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வார்த்தை எவ்வளோ தூரம் முக்கியமானது அப்படின்றத நம்ம அறிஞ்சிருக்கிறோமா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறாரு, அவர் உலகத்தில் இருக்க போகிறாரு, அவர் ஊழியம் செய்யணும், அவர் மரிக்கணும், அவர் உயிர்த்தெழணும் அப்படின்றது சொல்லப்பட்ட ஒரு விஷயம். பழைய ஏற்பாட்டில் இருந்து எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இவர் 3 வருஷம் ஊழியம் பண்ணுறப்போ 12 சீஷர்கள் மட்டும் கிடையாது, நிறைய பேர் கூடியிருந்தார்கள். நிறைய ஸ்திரீகள், நிறைய பேர் அவரோடு கூட இருந்தாங்க. அவர் மறுபடியும் சொன்ன ஒரு 2-3 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் பேசியிருப்பார். 2வது, நான் மனுஷருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், அவங்க என்னை அடித்து துன்பப்படுத்துவாங்க, ஆயினும் நான் 3ஆம் நாள் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. இந்த 3ஆம் நாள் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியும் கூட இன்றைக்கி நம்ம யூஸ்வலாக ஈஸ்டர் அப்படின்னா யோவான் 19:21 அப்புறம் லூக்கா 23-24 இப்படியே தியானிச்சிட்டோம். முதல்ல மகளிர் மரியாதை தான் பார்க்க போனாங்க, வச்சாங்க, எல்லாமே சரி. இதில் உள்ளதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேதத்தில் இருந்தது கரெக்டு தான், அவங்க செஞ்சாங்க தான். ஆனால் இது அவங்க செஞ்சுருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டப்போ, லட்சுமி பிரபா மேம் கடைசியாக எடுத்த டாபிக் தான் என்னுடைய செய்தியின் ஒரு தின் லைன். என்ன அப்படின்னா, அவங்க ஏன் அதை அறியாமல் இருந்தாங்க, அதுதான் முக்கியம். ஸோ 3 விஷயம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அன்அவேர், அன்னோன், அன்ஃபெய்த்ஃபுல். 3 விஷயம். அதாவது அறியவில்லை, தெரியவில்லை, விசுவாசம் இல்லை. இது ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னமும் இருக்குது? இப்போது 3 வருஷம் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசன ஆகமம் எல்லாமே படித்து அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், எல்லாத்துக்குமே தெரியுது இப்படி வரப்போகிறாரு, வைக்க போகிறாருன்னு. யூதர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளனா, இவங்களுடைய அசம்ஷன் வேறு மாதிரி இருந்தது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே பிறந்திருக்க மாட்டார், தச்சனுடைய மகனாக இருக்க மாட்டார், இங்கே தாழ்மையின் ஏழ்மையின் ரூபம் எடுத்திருக்க மாட்டார், அவர் ராஜாவாக பிறந்திருப்பான்றது இவங்களுடைய அசம்ஷன். ஆனால் அப்படி கொடுக்கப்படல. ராஜா ஒருவர் வருவார், அவர் சகல ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பாருன்னு தான் இருக்குது. வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயம் அதான் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என்னோடய வார்த்தைகள் ஒன்றும் மாறதில்லைன்னு சொல்லி. அப்படி இருக்கிறப்போ 3 வருஷம் அவ்வளோ கதையாக எல்லாமே சொல்லி, ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷத்துலையும் இதை பற்றி தான் பேசியிருப்பார். நான் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன், கெத்செமனே தோட்டத்துக்கு நம்ம போகணும், பாடுகளில் மனுஷர் கையில் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை கல்லர் மத்தியில் அறைவேன், எல்லாமே கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட இவங்க தூபம் வர்க்கமிட்டார்கள், பரிமள தைலமிட்டார்கள், ஓடி போய் பார்க்குறாங்க. தோட்டக்காரரை போல் மகளிர் மறையில் பார்த்து, ஐயோ என்னுடைய ஆண்டவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு இவ சொல்கிறா. இவங்க எல்லாம் பார்த்து ஒன்றுமே புரியல. ஏன் இது புரியல, ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு வாசிக்கிறதுக்கு அது நல்லா இருக்குது, வாசிச்சுட்டு ஐயோ சரி ஆண்டவரே அவங்களுக்கு அவிஸ்வாசம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த 3 விஷயம், நான் அறியலை, எனக்கு தெரியலை, எனக்கு விசுவாசம் இல்லைன்னா நம்ம கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஏன் அப்படின்றத நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா ஜனங்கள் அதுதான் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. நோவின் நாட்கள் எப்படி இருந்துச்சு, இனி கிறிஸ்து வரப்போகிற நாட்களில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, அப்போ அதுக்கும் இதுக்கும் ரிலேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. சரி, முதலாவது அன்அவேர், அறியலை. ஏன் நமக்கு அறியவில்லை? வாசிங்க லூக்கா 24 15-16 வாசிங்களேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும் வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா
ஏசு கிறிஸ்து வந்து மறுரூபமாயி ஒரு இடத்துல பேசுவார். மறுரூபம் மாறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல, இப்போ மகளே மாதிரி இடத்துல சொல்கிறப்போ சொல்வார், நான் இன்னும் மேலே போகல, ஆனாலும் என்னை தொடாதுன்னு சொல்வார். ஆனாலும் அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு வழக்கமே உண்டு. தேவதூதர்களையோ இப்படி தேவ மனுஷரையோ யாரோ பார்த்துட்டாங்கன்னா சாவு வருதுன்னு நினச்சிடுவாங்க. அதனால கிதியோன்ட்டு சொல்வார், நீ பயப்படாத, உன்னை ரட்சகனாக நான் வந்து எழுப்பி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்வார். அப்போ இப்படி இருந்துமே அவங்களால அறியலை. சரி, நம்ம அதை அறியலை தெரியலன்னு வாசிக்கிறோமே, எப்போ அறியலை எப்போ தெரியலைன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் படி பார்த்தீங்கன்னா முதலாவது மகளே மரியாளுக்கு தேவன் வெளிப்பட்டிருப்பார் ஸ்திரீன்ற கண்டென்ட்டுக்கு. சீஷர்கள் படி பார்த்தீங்க அப்படின்னா 3 தடவை அவங்களுக்கு வெளிப்பட்டிருப்பாரு, கேபாவுக்கும் மற்றவர்களும், அதுக்கப்புறம் தோமா இல்லாமல் மற்ற 10 பேரோடையும் கூட, அப்புறம் எல்லாரோடையும் கூட. கிட்டத்தட்ட ஒரு 3வது தரிசனம். பவுல் சொல்கிறப்ப சொல்வார், இதுக்கு பின்பு அகால பிறவியாகி எனக்கும் அவர் தரிசனமானார் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியரில் சொல்லியிருப்பார். இப்படி அவர் தரிசனமானார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கண்டென்ட்டே என்னன்னா கிளியராக சொல்லிட்டாரு. நம்ம ஆண்டவர் நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, அவர் எதையுமே சொல்லாமல் செய்கிற தேவன் அல்ல, எல்லாத்தையுமே இன்ஃபேக்ட் அவருடைய வருகையை கூட சொல்லிட்டாரு. என்னைக்குன்றது மட்டும் தான் நமக்கு சொல்லலை. ஆனால் அந்த வருகைக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும், அந்த வருகைக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது, அதோட அறிகுறி என்ன, நீங்கள் எதை பார்த்து இதை தெரிஞ்சுக்கொள்ள. இப்போ சொல்கிறோம்ல, இப்போ பிளாக் கிளவுட்ஸ் பிரிங்ஸ் ரெயின்னு சொல்லுவாங்க. கருப்பு மேகமாக இருந்தால் நம்ம பார்த்தோன்னு சொல்லிடுவோம், சரி மழை பெய்ய போகுதுன்னு ஒரு அறிகுறி. அந்த மாதிரி கர்த்தருடைய வருகை எப்போ, கடைசி காலம் எப்போ, அவர் எப்போ எடுத்துக்கொள்ளப்பட, இந்த உலகம் எப்போ முடிய போகுது, எல்லாமே கிளியர் கட்டாக இருக்குது. இருந்தும் கூட இன்னும் நான் அறியவில்லை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நான் நிச்சயமாக கைவிடப்பட்டவளாக தான் இருப்பேன். அது நான் விசுவாசியாக இருக்கலாம், நான் ஞானஸ்தானம் எடுத்தவளாக இருக்கலாம், நான் ஆவிக்குரியவளாக இருக்கலாம், நான் போதகராக இருக்கலாம், இல்லை 5 விதமான ஊழியத்தை பெற்றிருக்கலாம். அப்போ எனக்கு கர்த்தரை அதாவது அறிவுக்கும் ஞானத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஞானம்ன்றது பரத்துலேருந்து கொடுக்கப்படுது, கிஃப்ட்னு சொல்லுவாங்க, விஸ்டம் அப்படின்றது. அறிவுன்றது ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்வது அறிவு. பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போது இது எல்லாமே இவங்களுக்கு இருக்குது. அப்போ நமக்கும் இப்போ அந்த அறிவு இருக்கானா இருக்குது. ஆண்டவர் வந்து பரிசேயர் சதுசேயர்லாம் ஆண்டவர் ஊழியம் செஞ்சப்போ அவரை கேள்வி கேட்கறப்பலாம் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் வந்து பழைய ஏற்பாடுலாம் நீங்கள் ஒழுங்காக வாசிக்கலான்னு கேட்பார். நிறைய இடங்கள்ல என்ன நீங்கள் வாசிச்சிங்க, சங்கீதம் என்ன நீங்கள் வாசிச்சிங்க, தீர்க்கதரிசன ஆகமத்தை நீங்கள் என்ன வாசிச்சிங்க, வாசிச்சும் நீங்கள் அறிந்து உணராமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அது எல்லாம் இருந்தும் கூட இவங்க அறியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இன்னும் நீங்கள் வாசிங்களேன், அதே 24ஆம் அதிகாரம் 30-32 வரை துரிதமாக வாசிங்க. 30-32. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை கிட்ட அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே குளிர்ந்துட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. ஆமென். கிளியரா வந்து இப்போ எப்போ தெரியுது, அதாவது நம்ம சொல்கிற மாதிரி இப்போ நம்மளே வந்து வித்தியாசமாக ஒரு உருவமோ இல்லை வெள்ளை கலரில் யாரையோ பார்த்தா நமக்கு பயம் இருக்கும், நமக்கு குழப்பம் இருக்கும். அது தப்பு கிடையாது. எந்த இடத்துலையுமே தேவன் அவிசுவாசமாக இருக்கிற யாரையுமே வந்து புறம்பே தள்ளல ஆண்டவர். எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்து தான் கொண்டு வந்தார். இப்போ இங்கேயுமே அவங்க சந்தேகப்பட்டது தப்பு கிடையாது. ஆனால் அப்போ 3 வருஷம் அவரோடு கூட இருந்து வார்த்தையை கேட்டு அறிஞ்சு என்ன பிரயோஜனம், அந்த நிலைமையில நீங்கள் நம்மளும் இருக்கு. இப்போ நான் அவங்களை குற்றப்படுத்தலை, அந்த சூழ்நிலை தான் சிலர் நம்மளும் தள்ளப்படுறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, கிளியராக இருக்குது, இதுதான் அதுதான் இதுதான் சொல்லி. இருந்தும் கூட இன்னும் நான் அறியாத நிலைமையில இருந்தேன்னா நான் பரிதபிக்கப்பட்டவில்லை. ஏன்னா இந்த இடத்துல கிளியராக இருக்குது. எப்போ தெரியுமா உங்களுக்கு தெரியுது, நடந்து அவ்வளோ தூரம் பேசிட்டு வரப்பெல்லாம் தெரியல, எல்லாம் சொல்லி அந்த இடத்துல சொல்லுவார். 25வது வசனம் பார்த்தீங்கன்னா கூட சொல்வார், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்வார். அப்போ சொன்ன தீர்க்க தரிசனம் சொன்னது, கர்த்தர் பேசினது அவங்களுக்காவது எல்லாமே இருந்தது. அதாவது ஆகமங்கள்லாம் ஏசாயா சுருபம் அதெல்லாம் எடுத்து வாசித்து படித்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கிறிஸ்து வந்து 3 வருஷம் கூட இருந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இங்கே தான் போவேன் வருவேன். அப்படி இருந்தும் கூட அவர் அறியலை. எப்போ தெரியுதுன்னா அவர் அந்த ஒரு ஸ்டைலை உட்காந்து அவருடைய வே ஆஃப் இதில் அப்பம் பிட்டு புசிச்சு கொடுக்குறப்ப தான் இவங்களுக்கு தெரியுது, இது நம்மளுடைய ரபி தான், நம்முடைய போதகர் தான். அப்போ அவங்களுக்குள்ளே சொல்கிறாங்க, அவர் இப்படி பண்ணுவார், உயிர்த்தெழுவாருன்னு இவங்களுக்கு வருத்தம் இருந்திருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இருந்திருக்கும். ஃபிசிக்கலாக நம்ம ஒருத்தவங்க இழக்கிறோம் அப்படின்னா நமக்கு வருத்தம் இருக்கும். மேபி 2-3 நாள் நம்ம அழுவோம், தெம்பில்லாமல் 1 மாதம் ஒரு வருஷம் இருப்போம். ஆனால் மனதில் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இவருடைய விஷயமும் அப்படிப்பட்டது அல்ல. நான் போகிறேன், நான் 3ஆம் நாள் எழுந்து நிற்பேன்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவங்க தேடி இருந்திருக்கலாம், வருத்தம் இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க அவர் உயிர்த்தெழுறதுக்கு இவங்க காத்திருந்துருக்கணும். சரி, அது தெரியல இவங்களுக்கு. ஏன்னா நம்மால் எப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து மறிக்க போட போகிறேன், என்னை சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு இவங்க எல்லாம் சீட்டு போட்டுட்ருக்காங்க. அப்போ அவருக்கு அடுத்து யார் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார், அப்போ நான் போகிறேன்ற உங்களுக்கு அர்த்தம் இல்லை, உங்களில் யார் பெரியவனாக இருப்பேன்னு நீங்கள் வந்து பேசுகிறீங்க, நீங்கள் சிறியவனாக இருந்து பழகுங்க, எளியவனாக இருந்து பழகுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு.
அப்போ அந்த தாட் தான் இவங்களுக்கு இப்பயுமே இருந்தது. அப்போ உயிர்த்தெழுந்திருப்பார்னு தெரிஞ்சிருந்ததுன்னா இவங்க வேறு விதமாக வேறு ஆங்கிளில் வேறு வார்த்தையின்படி போய் காத்திருந்திருப்பாங்க, இவங்களுக்கு தெரியல. சரி, இவரே வந்து தன்னை வெளிப்படுத்துறாரு. எப்பா நீ வாசிச்சிருக்கேல, சொல்லியிருக்கால, இது எல்லாமே பண்ணிக்கிறல. இவர் அவர்கிட்டே கேட்குறாங்க, எம்மா ஊர் நடந்து போகிறப்போ, ஓ நீங்கள் என்ன இஸ்ரவேல் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு நீ என்ன அந்நியரா? இஸ்ரவேலில் இப்படி இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சாங்க உங்களுக்கு தெரியாதான்னு அவர்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ எனக்கு அது அரைஞ்சது தெரியணுன்றது எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு 12 சீஷராகி எனக்கு மட்டும் கிடையாது, ஊர் உலகத்துக்கே அவர் அரைஞ்சாருன்றது தெரியும். ஆனால் ஊர் உலகத்துக்கு தெரியாத அவர் உயிர் தழுவார்ன்றது கூடயே இருந்த எனக்கு தெரியும் அவர் உயிர் தழுவார்னு. அப்போ நான் எவ்வளோ தூரம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன். என் தேவன் எனக்கிட்ட சொல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை நான் என்னைக்கு புரிந்து செயல்படுறேனோ அன்னைக்கு தான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை கொழுந்து விட்டு அவன் சொல்கிறான், இதை நான் வழியில் கேட்டப்பே நம்மளுடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்திருக்கணுமே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம எந்தெந்த நிலையில் கர்த்தரை அறியாமல் இருக்கிறோம். இதே மாதிரி தான் கடைசி காலத்தில் நடக்கும். கர்த்தர் வருவேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால் நான் இந்த இதை எழுதிட்டு இருக்கிறப்ப தோணுது, ஆண்டவர் சொன்னார் உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அப்போது தான் முடிவு வரும்னு ஒரு வசனத்தில் இருக்கும். ஆண்டவர் நினச்சாருன்னா இப்போ கூட முடிவு வைக்கலாம். ஆண்டவர் நினச்சாருன்னா எல்லாரையும் ஒரு சனப்பொழுதில் அவருடைய பிள்ளையாகவும் மாற்றலாம். ஏன் உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், ஏன் வந்து எல்லாரும் அதை அறிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. அதை நான் கடைசி சொல்கிறேன். அப்போ இன்னைக்கு கர்த்தர் வந்து இது எல்லாவற்றையும் எனக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நான் எவ்வளோ தூரம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், இல்லை நான் எவ்வளோ தூரம் அவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறேன். அவரை வார்த்தையை நான் அறிந்திருந்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் தவறான எவ்வளோ குழப்பம் உங்களுக்கு 2-3 நாள். இவங்க 2-3 நாள் ஆக்சுவலாக ஜாலியாக இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான வெற்றி, ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பேர் போர்ன ஒரு வெற்றி கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், அவர் உயிர் தெழுந்தது. இவங்க அந்த நேரம் குதிச்சு கொண்டாடி ஆர்ப்பரிச்சிருந்திருக்கலாம், அலங்கம் இடிகிற வரைக்கும். அந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்கணும். அவர் முன்னாடி வந்து நின்னும் கூட அவரை அறியாது இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதனால தான் அவர் வந்து சொல்றாரு, நீங்கள் வாசிங்களேன் 44, 45, 46 வாசிங்க துரிதமா, அதே அதிகாரம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறதெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. ஆமென். அப்போ கிளியரா சொல்றாரு, மோசேயின் ஆகமத்தில் இருக்கு, தீர்க்க தரிசனத்தில் இருக்கு, எல்லாத்துலேயுமே இருக்கு. அதேபடி நானும் உங்களோடு கூட இருந்து இது ஃபுல்லும் சொல்லிட்டே இருந்தேன். ஆனாலும் இன்னும் நீங்கள் கிறிஸ்துவை சரியாக அறியல. நீங்கள் அவரை அறிந்து கொள்ளும்படி நான் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறேன், அவரை அறிந்து கொள்ள. அந்த ஒரு இடத்துல நம்ம சாக்கியம் பெற்றுக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்வார்ல, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரை பற்றி சத்தியத்தை அறிகிற அறிவை விருத்தி அடையவும் நான் வந்து வாஞ்சியுள்ளவனாக இருக்கேன். எல்லாருக்குமே அந்த கர்த்தர் இந்த கிருபையை கொடுத்துருக்குறாரு. ஆனால் அவரை கிட்டி சேருகிற அறிவுன்றது அவர் திறந்தாலுடைய. மோசடி சொல்கிறப்ப சொல்லுவார், நான் யார் மேலே பிரியமாக இருக்கிறேனோ, நான் யார் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேலே இறங்குவேன், யாரை அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவார். அதே போல் இன்றைக்கி நம்ம மேலே அவர் சித்தமுள்ளவராக இருந்தனால மட்டும்தான் இன்றைக்கி இந்த வசனத்தின் திருஷ்டாந்தமாக நமக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு ஏற்றபடி நடத்தி கொண்டிருக்கார். அப்போது இன்றைக்கி நான் முதலாவது நான் அறியவில்லை என்ற வார்த்தையை வாயிலிருந்து வரக்கூடாது. அது நம்ம வந்து சும்மா ஸ்கூல்லையோ இல்லை பேரண்ட்ஸ்டையோ அவங்ககிட்டே சொல்லி ஏமாத்திடலாம், எனக்கு தெரியாது, எனக்கு அறிவில்லை, எனக்கு புரியல அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து விடுற அப்படி இல்லை, சகலத்தையும் அவர் சொல்லி எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறான்னு நம்ம பார்க்குறோம். எனவே அவரை அறிகிற அறிவின் அதனால தான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பேன். அவரை அறிகிற அறிவு இன்னும் அதிகமாக இருக்குது. அவருடைய அன்பு, அவருடைய அறிவு அவ்வளோ அதிகமாக இருக்குது. அவ்வளோ அனாதி திட்டங்கள், அவ்வளோ விஷயத்தை தேவன் வச்சிருக்கிறார். அப்படி இருந்தும் கூட இவர்கள் அவரை அறியவில்லை. அதே நிலைமையில் தான் இன்றைக்கி நம்மளும் இருக்கிறோம். அநேக நேரங்கள் நம்ம கிறிஸ்துவை அறியறதில்லை. அநேக நேரம் நமக்கு வார்த்தை தெரியும். இப்போ எப்படின்னா நமக்கு வார்த்தை தெரியுது, வசனம் சொல்லிடுறோம் மனப்பானமாக, ஏன்னா பழக்கத்தில் வந்துடுது. அதனுடைய ஆழ அர்த்தங்களை நம்ம அறிந்திருக்கிறோமானா இல்லை. அப்போ நம்மளுடைய ஜெபம் ஒன்றே ஒன்று இருக்கணும், ஆண்டவரே நான் இன்னும் அதிகமாக இவனை அறிந்து கொள்ளும்படி இந்த இருதய கடினத்தை எடுத்து போட்டு நீர் எனக்காக பிதாவை நான் தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்குறாரு. நீங்கள் என்ன வேண்டிக் கொள்ளுன்றது உங்களுக்கு அறியாது இருக்கிறனால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கி என்னுடைய ஜெபமே ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். எப்படி சின்ன சாலமோன் வயசில் சின்ன பையனாக இருக்கிறப்போ அவர் வந்து கேட்டார், ஞானத்தை கேட்டார். ஆண்டவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், நீ ஞானத்தையாப்பா கேட்டால் நான் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் தரேன்னு கொட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி இன்றைக்கி நான் கேட்கணும், ஆண்டவரே நான் கடைசி காலத்தில் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியுது, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு கொடுத்துருக்குறீங்க, ஐந்தறிவு கொண்ட மிருகத்தை போல் என்னை படைக்கலை, ஆனாலும் ஆழமாக உண்மை அறிந்து கொள்கிற ஞானத்தை எனக்கு தாங்க. உண்மை அறியாமல் இருக்கிற ஒரு நிலை எனக்கு வந்துடக்கூடாது. நம்ம முதலாவது பார்க்கணும். 2வது தெரியலை. ஏன் தெரியல அப்படின்னா என்ன தெரியல, அதான் ரொம்ப முக்கியம்.
நமக்குன்னு ஒரு அழைப்பின் நோக்கம் இருக்குது, இல்லை சித்தம் இருக்குது, பரலோக திட்டம்னு ஒன்று இருக்குது, எல்லாமே இருக்குது. நமக்கு ஒரு அழைப்பு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்குது. நான் அந்த 5 விதமான ஊழியத்தை மட்டும் சொல்லலை. விசுவாசியாய் ராஜரீக கூட்டமாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம, ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஒரு அழைப்பின் நோக்கம் திட்டம் எல்லாம் இருக்குது. எப்போ எனக்கு தெரியலைன்னு வரும் தெரியுமா? நம்ம அவரை சரியாக அறியலைன்னா. ஆபிரகாம் இடத்துல வந்து தேவன் சொன்னார், நான் வந்து உனக்கு வந்து ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவார். முடியலன்னொன்னே இவர் ஆகார இடத்துல போய் பிள்ளையை பெற்றுக்கொள்வார். ஆண்டவர் பயங்கர கோவம், 13 வருஷம் பேச மாட்டார். அதுக்கப்புறம் வந்து சொல்வார், நான் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமன் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ கோவம், ஏன்னா அங்கே தேவையில்லாத ஒரு சந்ததி வந்துருச்சு. ஏன் வந்து ஆபிரகாமுக்கு தெரியலை? சாராள் மூலியமாக ஏன் வந்து ஆண்டவர் வந்து ஒரு குமாரனை கொடுத்துருப்பாருன்னு தெரியலைன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவருக்கு அவ்வளோவா இல்லை. ஆனால் அதே ஆபிரகாம் என்னைக்கு கர்த்தரோடு கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சானோ, ஆண்டவர் கேட்குறாரு, உன் ஒரே குமாரனும் ஏகசுதனும், ஏகசுதனும் ஒரே குமாரனும் 22:1 வாசிங்க. அழகா அந்த வசனமே ரொம்ப அழகா கேட்டிருப்பாரு. 2, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கே. இப்போ கேட்குறாரு, நான் எல்லாமே உனக்கு அவன் தானே, அவனை வந்து நீ என் இடத்துல பலி கொடுன்னு. ஒரு வார்த்தை ஆபிரகாம் வந்து ஆண்டவரை பார்த்து கேட்கல, யார்கிட்டையும் சொல்லலை. என் மனைவி பேச்சை கேட்டு தானே ஆகார இடத்துல போய் சேர்ந்து இஸ்மவேலை பெற்றவர். மனைவிட்ட சொல்லலையா, மகன்கிட்டே சொல்லலை. வசனம் சொல்லுது, அடுத்து 3வது வசனம், அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து அவனை வந்து தகன பலியிடுறதுக்கு போனான்னு சொல்லி. எதனால் அப்படின்னா, கர்த்தரை அறிகிற அறிவு இருந்ததுனால. எனக்கு தெரியும், எனக்கு தெரியலைன்ற விஷயம் வரவே வராது. முதல்ல எனக்கு கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரு. அப்படி இருந்துமே நான் தகாத வழியில் போய் நான் இஸ்மவேலை பெற்றெடுத்தேன், ஏன்னா எனக்கு தெரியலை. இன்னைக்கு நமக்கும் அநேக நேரம் கர்த்தரை, அதே மாதிரி தான் எலியா வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ரொம்ப விடாய்த்து போய் உட்காந்துட்டாரு. ஆண்டவரே போதும் அடின்னு எடுத்துக்கொள்ளுங்க. எலியாவை மாதிரி மறுரூபமாய் போகிறது யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்ல வரேன். ஒரு யூனிக்னஸ் இன் காலிங் இல்லை, அவருடைய படைப்பிலே ஒரு யூனிக்னஸ் இருக்குது. இவர் பேச சொல்கிறாரு, என் பிராணனை எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் முடியல, நான் சாகுறேன், போதும், நான் மட்டும்தான் இருக்கேன், நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கேன், நான் ஒருவன் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் நினச்சா கூட உன்னை சாகடிக்க முடியாது, உன் பிராணனை எடுக்க முடியாது, ஏன்னா நீ சுழற்காற்றில் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய திறமை பெற்றவன். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உனக்கு இருக்குது. அப்போ ஏன் அறியலைன்னா ரொம்ப சோர்ந்து போயிட்டார் அந்த இடத்துல. ஆண்டவர் சொன்னார், இல்லை போஜனம்லாம் கொடுத்து நீ இன்னும் நடக்க வேண்டிய தூரம் இருக்குது, நீ போ, நீ அடுத்து எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், அடுத்து ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், நிறைய உனக்கு வேலை இருக்குது, கிளம்புன்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கி ஏன் தெரியலை? இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏன் என்னை தேவன் அழைத்தார்? என் வாழ்க்கையில் நோக்கம் இருக்குது. நான் ஏன் இந்த படிப்பு படிச்சிருக்கேன்? நான் ஏன் இங்கே வேலை பார்க்குறேன்? நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன்? நான் ஏன் இந்த குடும்பத்துக்கு போகிறேன்? எனக்கு என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை தேவன் எனக்கு ஏன் கொடுத்துருக்காரு? இந்த அழைப்பின் திட்டம் எனக்கு தெரியலைன்னு வைங்களேன், நான் என்ன தெரியுமா செய்வேன்? வாசிங்க, யோவான் 21:3 வாசிங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இது சும்மா இல்லை, சீமோன் பேதுரு வந்து போய் மீன் பிடிக்க போனான்னு. இதுக்கு முன்னாடி 2 தடவை ஆண்டவர் தரிசனமானார். எந்த ஆண்டவர்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர். சீமோனுக்கு, கேபாக்கும் சிஷ்யர்களுக்கும். அதுக்கப்புறம் தோமா இல்லாமல் உள்வீட்டறையில் பூட்டியிருக்கிற கதவுக்கு சமாதானம் சொல்லி தரிசனமானார். 2 தடவை தரிசனமானார். இது இன்னொன்று, இந்த பேதுரு யார் தெரியுமா? வாசிங்க, மத்தேயு 4, சீக்கிரம் எடுங்க. மத்தேயு 4ல் 18, 19, 20 வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிங்க. மத்தேயு 4, 18, 19. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். சீமோன் பேதுரு கூட இருக்கிறவன். இதுவுமே வந்து 2வது இடம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தேவன் கூப்பிடல, அங்கே கூப்பிட்டுருப்பாரு. கேபா, நீ வந்து பேதுரு கேபான்னு அழைக்கப்படுவ, பேரெல்லாம் வச்சுட்டு கூப்பிடுவார். இப்போ ஒரு இடத்துல கூப்பிடுறாரு, நீ வந்து வாப்பா, என் அப்புறம் வா, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனா ஆக்குவேன், மீன் பிடிக்கிறவனா இல்லைன்னு. உடனே விட்டு போனான். அப்போ அழைப்பு என்ன? இவன் மனுஷனை பிடிக்கிறதா என்னுடைய அழைப்பே. ஆனால் இப்போ எங்கே வந்து நிற்குது நிலமை அப்படின்னா, இவன் நான் எனக்கு எதுவுமே இல்லை, நான் மீன் பிடிக்க போகிறேன்னு இவங்க கூட சீசர்கள்லாம் சேர்த்து வாங்க நாங்களும் மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிக்க போகிறது அவங்க தொழில் அல்ல. 3.5 வருஷமாக தேவனோட கூட சேர்ந்து அவங்க ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. கர்த்தர் வழிநடத்திருக்காரு, அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு.
இப்படி இருக்கிறப்போ இவன் போகிறான். எனக்கு தெரியல. நீ இதில் என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, இந்த சங்கதிக்கு முன்னாடி 2 தடவை தரிசனவராக இருக்காரு, உயிர்த்தெழுந்தவராய். அப்படி இருந்தும் கூட, ஏன்னா இது வந்து 3வது தரிசனம், சீஷர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினதுல வந்து இது 3வது தரிசனம். இந்த கடல் கரையில் பொரித்த மீனை வச்சு இவங்களுக்கு இவங்கிட்ட தரிசனமானது வந்து 3வது தரிசனம். அப்படி இருக்கிறப்போ ஏன் எனக்கு தெரியலை அப்படின்னா, இன்னைக்கு இன்னும் நான் கர்த்தரை அறிகிற அறிவு எனக்கு இல்லை. ஏன்னா இவன் தான் முதல்ல கட்டப்பட்டு எழுப்ப வேண்டிய சபை. இவன் தான் தலைக்கு மூளைக்கல். இவன் தான் வந்து கேபாவாக இருக்கிறான், முந்தின கல்லாக இருக்கிறான். இவனை வச்சு தான் தேவன் சபையை எழுப்பணும்னே சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் கூட கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அவர் எனக்கு சொன்ன வார்த்தைகள், அவரை கூட இருந்து பேசின காரியங்கள் எதையுமே நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் கேட்டுட்டு விட்டுறதுனால எனக்கு அந்த அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு கிடைக்காததுனால கடைசியில் எங்கே வந்து நிற்கிறேன்னா எனக்கு தெரியல. தெரியாமல் எனக்கு தேவன் அழைப்பு ஒன்றா இருக்கும், நான் போகிற போக்கு வேறையாக இருக்கும். என்னை இந்த பக்கம் வர சொன்னால் நான் அந்த பக்கம் போயிட்டுருக்கிறேன். மீன் பிடிக்க வேண்டாப்பா, நீ மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொன்னால் நான் மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன். ஆண்டவர் எல்லாம் முடிச்சுட்டு கேட்குறாரு. வாசிங்களேன், யோவான் 21 15வது வசனம் வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ இடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக. 3 தடவை கேட்பாரு. 2வது தடவை என்ன தெரியுமா கேட்பாரு? என் ஆடுகளை மெய்ப்பாயாகன்னு கேட்பாரு. 3வது தடவையும் என் ஆடுகளை மெய்ப்பாயாக. அப்போ என்னுடைய அழைப்பு ஆடுகளை மேய்க்க தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன். அப்போ சொல்லுவார், சிறு வயதில் நீ உன் இஷ்டத்தின்படி அரை கட்டி கொண்டு போனப்பா, இப்போ நீ வந்து தேர்ச்சி பெற்றவன் ஆகிட்ட, இனிமேல் உன்னை வந்து அவன் இஷ்டத்துக்கு இழுத்து கொண்டு போவான்னு சொல்லி அவனுடைய மரணத்தை தெரிவிக்கிறக்கா தேவன் அப்படி சொல்லுவார். அப்போ இன்றைக்கி முதலாவது கிறிஸ்துவின் வார்த்தை, அவரை அறிகிற அறிவு எனக்கு இல்லாததுனால தான் அவர் உயிர் தெழுவார்னு தெரிஞ்சிருந்து கூட நான் அழுகையோடு அங்கே போய் காத்திருக்கிறேன். சரி, தப்பு இல்லை. போய் பரிமள தைலம் சுமகந்த வர்க்கம் எல்லாத்தையும் கொடுக்குறேன். சரி, அதுவும் தப்பு இல்லை. யூதர்களுடைய முறைப்படி நான் செய்கிறேன். சரி, அவர் உயிர் தெழுந்துட்டார்னு சொல்கிறப்ப எனக்கு அழுகுதான் வருது. ஐயோ, ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போனாங்களேன்னு மகளேன மறியல் அழுகிறா. சரி, அதுவுமே தப்பு இல்லை. தேடுறாங்கன்னு வைங்களேன். தரிசனம் பண்ணார், எப்பா நான் சொன்னபடி உயிர் தெழுந்துட்டேன். இவங்க நம்பாமல் போனாங்க. அவரை அறியாதபடி உடைய கண்கள் அடைக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் சொன்னார், ஆகமத்தில் சொன்னது, திட்ட சொன்னது, ஏன் நாங்கள் கூட சொன்னதெல்லாம் இதுதானப்பா, பாடுபட்டு மடித்து உயிர் தெழுவேன் நான் சொன்னேனே, ஏன் அதை நீங்கள் அறியலை? 2வது தெரியலை. ஏன் நம்ம அன்னோனாக இருக்கோம் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவின் மேன்மை நமக்கு இல்லாததுனால நான் என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியல. அதான் சொன்னார்ல, குருடனுக்கு குருடன் வழிகாட்டினது போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனை போல ஒரு அழகான ஒரு பிளான் போட்டு வாழ்க்கை நடத்துகிறவன் யாருமே கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய திட்டம் நம்ம மேலே அப்படி இருக்குது. நம்ம எங்கே பிறக்கணும், என்ன படிக்கணும், என்ன செய்யணும், எங்கே வேலை பார்க்கணும், எந்த குடும்பத்தில் இணைக்கப்படணும், இதெல்லாம் கர்த்தருடைய திட்டம். நம்ம மூலியமாக எந்த ஆத்மா வரணும், நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எத்தனை பேர், இது எல்லாமே கர்த்தருடைய ரொம்ப பக்கா மெகா பிளான். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த அறிகிற அறிவு இல்லாமல் அவரை விட்டு பின்வாங்கி வர 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 திருப்பியும் அதான் உலகத்துக்கு இதே பேர் தான் பின்னாடி எழுதுறாரு, நாய் தான் கக்கினதை தின்னுகிறது போல அவனும் திரும்புகிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம மறுபடியும் நான் மீன் பிடிக்க போகிறது என்னுடைய அழைப்பு இல்லையே. அப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல என்னை தேவன் ஏன் அழைச்சாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை தேவன் அழைச்ச அழைப்பின் நோக்கம் என்ன, 3 வருஷமாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன, அதை நான் தெரிந்திருக்கிறவளாக இருக்கணும். நான் தெரியலன்னு சொல்ல முடியாது. அப்போ அறியாமல் இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமானது. அதை மாற்றிக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் அறிகிற அறிவை எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் வாஞ்சியாய் காத்திருக்கிறேன், பரலோகத்துலேருந்து நீர் அதை எனக்கு பெற்றுக் கொடுங்க. 2வது, என் வாழ்க்கையில் உலகத்தான் சொல்லலாம், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, நான் சொல்லணும். நான் என்ன தெரியுமா சொல்லணும், நாளைக்கு நடக்கிறத பற்றி நான் கவலைப்பட தேவையில்ல, ஆனால் நாளைக்கு என்ன நடக்குன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். முன்னமே அறிந்திருக்கிறான், அவன் வரான்றது தெரியுது. நீ வந்து கழுதையை தேடாதப்பா, உனக்கு ஒரு முன்னத்தொடை காத்திருக்குதுன்னு சொல்கிறான் தீர்க்கதரிசி. அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உலகம் சொல்லி நாளைக்கு வந்து நிலநடுக்கப்படுதுன்னு தெரியக்கூடாது, நம்ம சொல்லணும். கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லி உலகம் சொல்லக்கூடாது, கொரோனா வரப்போது எச்சரிக்கையாருன்னு கிறிஸ்தவன் சொல்லணும். அப்போ அந்த அளவுக்கு தெரிகிறவர்களாக நம்ம இருக்கணும்னா அவரோடு கூட ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எனக்கு தெரியலன்றதுக்காக நான் தவறான வழியில் போகக்கூடாது. ஆனாலும் நம்ம நேசிக்கிற தேவன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்ம பின்னாடி வராரு, நீ வா, நீ ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ தான் மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு இது வரைக்கும் நமக்கு இரக்கம் இருக்குன்னா இந்த மாம்சம் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. அதனால நம்ம கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த கிருபை வீணாக்கி போடாதபடிக்கு அவரை அறிகிற அறிவின் மேன்மை அடையணும், அவரை தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். 3வது அவிசுவாசம். ஏன் அந்த அன்ஃபெய்த்ஃபுல் இருக்குது அப்படின்னா, வாசிங்க யோவான் 21:25 வாசிங்க. யோவான் 21:25 வாசிங்க. இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். இதை வந்து யோவான் வந்து முடிக்கிறப்ப இது எழுதுறாரு. இது எழுதுற நோக்கம் என்னன்னா, பேதுருவே யோவானுடைய அழைப்பை வந்து மறுபடியும் அந்த இடத்துல உறுதிப்படுத்த, திபேரியா கடற்கரையில் உறுதிப்படுத்திட்டு கொண்டு வராரு.
இதோட முடிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல அவிசுவாசத்தின் நிலை வந்து என்ன அப்படின்னா, யோவான் 11 14, 15, 16 வாசிங்களேன். யோவான் 11 14, 15, 16 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசர் மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். 20:25 வாசிங்க. யோவான் 20:25 வாசிங்க. மற்ற சீஷர்கள் யோவான் 20:25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இது வந்து நம்ம தோமா மட்டும் நமக்கு தெரியும். தோமா ஒருத்தர் தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ கண்டு விசுவாசிக்கிற காணாது விசுவாசிக்கிறவர் வந்து பாக்கியவான்கள் ஆண்டவர் சொன்னாரு. ஏன்னா 2வது ஆண்டு தரிசனமானப்போ அந்த இடத்துல தோமா இருக்க மாட்டாரு. இவர் மற்ற எல்லாரோட தரிசனமானோன்னா இவர் இல்லை, நான் பார்த்து அவர் கையிலெல்லாம் விட்டு விழாவில் வந்து என் கையை விட்டு எல்லாமே பார்த்தா நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் கீழே சொல்வாரு, இது நல்லது இல்லைப்பா, கண்டு விசுவாசிக்கிறத விட காணாது. ஏன்னா நம்மளே நீ காணாம தான் விசுவாசிக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து வந்து பிரத்யட்சமாக நம்ம பார்க்கல. அதனால தான் வார்த்தையின்படி விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். ஏன்னா அப்படியாக தான் நான் தேவன் வந்து அவருடைய பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தோமா 21:25 20:25 இந்த தோமா என்ன பண்ணுறாருனா, நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு மரிச்சு போயிடுவாங்க தெரியும். மரிச்சு போயிடானோன்னா இவங்க போகலான்னப்போ யூதர்கள் இப்போ தானே கல்லெறிகிறாங்கன்னு சொன்னால் ஆண்டவர் வந்து பகல் மணி வேலை இருக்குது, இரவு மணி வேலை இருக்குது, நம்ம போகலான்னு சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச கற்று சொல்லுவார், யாசரு நித்திரையாக இருக்கிறான், நான் போய் அவனை எழுப்ப போகிறேன்னு சொல்லுவார். உடனே இவங்க என்ன திரும்ப இவன் நித்திரையானே இவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டாங்க. சீஷர்கள் சொல்லுவாங்க, நித்திரையாக தானே இருக்கிறான், அப்போ இலைப்படைஞ்சிட்டு தான் இருப்பான், அதை அவனை பேருக்கு நம்ம எழுப்பணும் அப்படின்னு. அப்புறம் ஆண்டவர் கிளியராக சொல்வார், லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, அதாவது அவன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கலாம், செத்து போயிட்டான், இப்போ நான் எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. 11:15 நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இதுவரைக்கும் இந்த வசனம் வந்து என் கண்ணிலே படவே இல்லை. ரொம்ப 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 ஆச்சரியமாக இருந்தது. லாசருவை வந்து தேவன் மரித்ததுலேருந்து உயிர்த்தெழுந்தது வந்து ஒரு பெரிய அற்புதம். அதில் நிறைய காரியங்கள் பின்னாடி அடங்கியிருக்கு. மரியாள் மார்த்தாளுடைய அந்த 2 சபை ஸ்திரீகளுடைய விஷயம் அடங்கியிருக்கு. கிறிஸ்து எப்படி வந்து மரித்தோர்லேருந்து எழும்ப போகிறான்றது அடங்கியிருக்கு. கடைசி நாட்களில் நாம் எல்லாரும் வந்து எப்படி உயிர்த்தெழ போகிறோன்ற நிறைய ரகசியங்கள் இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி லாசரு வந்து நம்ம எல்லாம் கேட்போம், அவர் வந்து ரொம்ப நேசிக்கிறார்ல, அவர் ஏன் லேட்டாக போகணும். அப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம இடத்துலேருந்து மகிமை விசுவாசம் வெளிப்பட்டு அநேகர் கண்டு சாட்சியிடுறதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல சொன்ன ஒரு வசனம், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவன் இடத்திற்கு போவோம். என்ன சொல்கிறாருன்னா, நல்ல வேலை நாங்கள் நான் இல்லாததுனால அவன் உண்மையிலே செத்துட்டான், இப்போ நான் போய் அவனை உயிர்த்தெழ வைக்கிறேன். இந்த இடத்துல யாருக்கு ரொம்ப விசுவாசத்தை கொடுக்குறாருன்னா சீஷர்களுக்கு. இன்னும் உங்களுக்கு புரியணும்னா, யோவான் 2ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் செய்வார். தண்ணீரை திராட்சசமாய் மாற்றுவார். தண்ணீரை திராட்சசமாக மாற்றணும்னா அவங்க எல்லாருக்கும் ஒரே இது என்ன, முன்புல எல்லாருமே வந்து நல்ல ரசத்தை வந்து வச்சுட்டு நல்லா இல்லாத கொடுப்பாங்க, நீங்களும் நல்ல ரசத்தை கடைசி வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னு எல்லாம் புகழி பாராட்டிட்டாங்க. வசனம் சொல்லுது 11வது வசனம், இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். மேட்ரு என்னன்னா, இவர் அற்புதம் செஞ்சது ஊரெல்லாம் பரம்பிடுச்சு. ஃபர்ஸ்ட் அற்புதம் வந்து டேர்னிங் வாட்டர் இன்டு வைன்ன்றது ரொம்ப ஃபேமஸான அற்புதம். புறஜாதியாருக்கே தெரியும், இவங்க தண்ணீரை திராட்சசமாய் மாற்றினது முதல் செஞ்ச அற்புதம் ரொம்ப ஃபேமஸு. ஆனால் இப்போ அவருக்கு அந்த ஃபேமஸ் எல்லாம் மேட்ரு கிடையாது. என்னுடைய சீஷர்கள் என்னை விசுவாசிக்கணும். அநேக அற்புதங்கள் அநேக காரியங்கள் நீங்கள் வேதாகமத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் சீஷர்கள் என்னை விசுவாசிக்கணும், என் கூட உள்ளவங்க என்னை வந்து நம்பணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் தேவன் செய்வார். அதே மாதிரி இங்கே சொல்கிறாரு, நான் அங்கே இராததினால் உங்களுக்கு விசுவாசம் வந்துடும் அப்படின்றத நினச்சி உங்களுக்கு குறித்து நான் சந்தோஷப்படுறேன்ப்பா. நல்ல வேலை நான் இல்லை, வாங்க இப்போ போகலாம், ஏன்னா முடிஞ்சு 4 நாள் ஆயிடுச்சுல, எல்லாம் புதைச்சி கட்டி எல்லாம் முடிச்சாச்சு. அப்போது இன்னைக்கு விசுவாச குறைவு நம்ம இடத்துல எப்படி இருக்குது? இப்போ தோமாக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் மார்க் எடுங்களேன், நம்ம முடிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் எடுங்க.
மார்க் 16 11 14 வரை வாசிங்க. மார்க் 16 11 to 14 வாசிங்களேன். அவர் உயிரோடு என்றும் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். கிதியோன் கேட்டாப்ல. கிதியோன் ஆண்டவர்கிட்ட சொல்றப்போ, நான் உண்மையிலே போகணும்னா முதல்ல தோல் மேல பனி பெய்யணும், மற்ற எல்லா இடத்துலயும் பெய்யக்கூடாது, அப்புறம் மற்ற எல்லா இடத்துலையும் பெய்யணும், தோல் மேல பனி பெய்யக்கூடாதுன்னு 2-3 அடையாளத்தை கேட்டாரு. அப்போ பயந்துட்டாங்க. சரி, ஓகே. இந்த இடத்துலையுமே இவங்க ஒருவேளை பயந்து, ஐயோ ஆண்டவர் உயிர்த்தெழுந்தேன்னு சொன்னாரு, ஆனால் டவுட்டா இருக்கு, ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தரங்க அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை. டைரக்டா நம்பல. ஃபர்ஸ்ட் போய் மகலினா மரியாள் சொன்னப்போ நம்பலை. நீங்கள் எல்லா சுவிசேஷத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க நம்பலை. அதான் கிளியராக மார்க் எழுதியிருக்காரு பாருங்க. ஃபர்ஸ்ட் உயிரோடு இருக்கிறார் என்று காணப்பட்டார் என்று கேள்விப்பட்ட போது நம்பலை. காதில் கேட்டப்போ கொஞ்சமாக ஸ்ட்ரைக் ஆகிருக்கணும். ஆமாம், அவர் எழுந்திருப்பான்னு சொன்னார்ல, சரி, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமான எம்மா ஒரு இதில் கிளையோப்பாக்கும் முன்னன்னு பேதுருவா இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அவங்க 2 பேருக்கு போகிறப்ப அவங்க தரிசனம் பண்ணான்னு சொல்கிறார். அதையும் அவர்கள் நம்பவில்லை. அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இதை ஒன்றுமே நம்பலை. அப்புறம் அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாய் அப்புறம் சொல்றாரு, உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களே அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம். இதை வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அவர் கவலையே இருந்திருக்காது. சரி, நான் எழுந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா பிலாத்துக்குலாம் டவுட்டு. பிலாத்தா இந்த ராஜா பேர். அவன் காசு கொடுத்து வாங்கி அவன், நீங்கள் மார்க்லேயே மத்தையிலே வரும், அவர் நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லி நீங்கள் காசு கொடுத்து வாங்கி வச்சுருங்கன்னு சொல்லி அந்த சங்கதி இன்ன வரைக்கும் யூதர்களுக்குள்ளே பரம்பியிருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் இவங்க சீச்சர்கள் தான் வாங்கி வச்சுட்டு அவர் உயிர் தந்துட்டான்னு பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதை வரும். அப்படிப்பட்டவங்க சொல்லியிருந்தா கூட இவர் விட்டுருந்துருப்பாரு. இப்போ நான் உயிர் தந்துட்டேன்றது மகளிர் பார்த்து சொல்கிறாங்க, 2 சீச்சர்கள் பார்த்து சொல்கிறாங்க. இப்படி இருந்தும் நீங்கள் நம்பாமல் போனது நிமித்தம் யார் நம்பலை? என் கூடையே இருந்து நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன், எங்கே போகிறேன், நீங்கள் பரலோகத்துக்கு வந்தால் எங்கே இருப்பீங்க, என்ன ஆள போகிறீங்க, எல்லாம் கிளியர் கட்டாக கொடுத்துருந்தும் கூட இவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இன்னைக்கு 3 விஷயம். ஆண்டவரே, கூடயே இருக்கிறேன், இவ்வளோ நாள் கூட இருந்தும் அறியலை, இன்னைக்கு என் தேவனை என்னால் அறியலைன்னா நம்ம சும்மாவே பிரயோஜனமற்றவர்கள் தான். என்னை பொறுத்த அளவில் உலகத்தில் நம்ம ஆண்டவரை மட்டும் நம்ம அறியாமல் இருந்தோம்னா ஒன்றுத்துக்குமே நம்ம பிரயோஜனம் இல்லாதவர்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் நமக்கு இருக்கிற எல்லாவற்றிலும் நம்ம வெற்றி சிறந்தவர்களாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இன்னும் நான் அவரை அறிகிற அறிவில் வளரலை. கர்த்தர் சொன்ன இதே விஷயம்னா கடைசி நாட்டில் நடக்கும். அப்போ நான் அறிகிற அறிவில் நான் வளரணும். 2வது, எனக்கு தெரியலைன்னு சொல்லக்கூடாது. என்னை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்க போகுது, கர்த்தர் எனக்கு வச்சிருக்க சந்ததி. ரெபேக்காருக்கு தெரிஞ்சிருந்துச்சு யாக்கோபு எப்படிப்பட்டவனா வருவான்னு. எப்போ? 4000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இன்னைக்கு நமக்கு தெரியல நம்மளுடைய பிள்ளை எப்படி வரும், நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும், என்னுடைய அடுத்த நாள் எப்படி இருக்கும். ஏன் தெரியறதில்லைன்னா கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் வளர்றதில்லை. 2வது, அவர் சொல்கிறத நான் கேட்கறதும் இல்லை. அப்புறம் எப்படி தெரியும்? அப்போ நம்ம போய் எல்லார்ட்டையும் போய் கேட்குறது, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ப்ரே பண்ணி சொல்லுங்கள், அவள் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலான்னு. கர்த்தர் எனக்கு சொல்லணும். அந்த காலத்தில் ஸ்திரீகள் எல்லாரும் அவ்வளோ வல்லமை உள்ளவர்களாக இருந்தாங்க, மாம்சத்துலேயும் சரி ஆவியிலையும் சரி. இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. நம்ம புதிய ஏற்பாட்டின் சபையாக இருந்தும் கூட வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இன்றைக்கி உண்மை அறிகிற அறிவின் மேன்மை நான் அடையணும், எனக்கு தெரியணும், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு அப்படிதான் அவள் போய் கேட்டா. அவள் நினச்சா மருத்துவச்சிட்ட கேட்டிருந்துருக்கலாமே, என்ன ஆண்டவரே 2 மோதுது, எனக்கு என்னன்னு தெரியும். அவள் சொல்லிட்டாரு, கிளியராக சொல்லிட்டாரு, 2 சந்ததி புறப்படும், இது அதை சேவிக்கும், எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ஆண்டவர் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கார். வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், ஆராதனையில், எச்சரிப்பில், எல்லாவற்றையும் நமக்கு பேசுகிறார். அப்போ தெரியாமல் நான் போய் தவறான முடிவில் இருக்கக்கூடாது. அழைச்சது என்னை மீன் பிடிக்க இல்லை, மனுஷனை பிடிக்க தான். நான் மறுபடியும் மீன் பிடிக்க போய் இருக்கக்கூடாது. அப்போ தெரியலைன்ற ஒரு விஷயத்தில் நான் இருக்கவே கூடாது. 3வது, அவிசுவாசம். எந்த நிலையிலும் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 2ஆம் கடலாகிய அக்கினி கடலில் போடுறதுல முதல் காரியம் பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் வரும். இன்றைக்கி நான் அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. எனக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தாலும் ஆண்டவரே இந்த சந்தேகத்தை நீங்கள் போக்குங்க. நிறைய இடங்கள்ல விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின்படி ஆகக்கடவுன்னு ஆண்டவர் சொல்வார். அப்போது இது 3 விஷயம் இருக்கக்கூடாது. என்னை கடிந்து என்னை திட்டுறதுக்கு தேவன் என்னை அழைக்கல. கூடயே யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை சொல்லி நம்மளே ஒரு பிள்ளைகிட்ட ஒரு 2 தடவை சொல்லி 3ஆவது தடவை கேட்கலன்னு நமக்கு கோவம் வருது. எத்தனை தடவை சொல்றதுன்னு நம்ம கேட்குறோம். அவ்வளோ தடவை சொல்லியும் கூட இவங்க அறியலை தெரியலன்றது கூட ஓரளவு கன்சிடர் பண்ணலாம்.
அவங்க விசுவாசிக்கலை. ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், என்னை அழைத்தது, என்னை படைத்தது, என் நோக்கம் எல்லாவற்றையும் நான் கண்மூடித்தனமாக அவன் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் நமக்கு என்றைக்குமே வேணும். இது ஏன் நமக்கு ரொம்ப வேணும்னா, முதலாவது ரெண்டில் ஒரு ஜெபம், ஒரு எச்சரிப்பு. நம்ம ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, எப்படி நீங்கள் ஆண்டவரே லூக்காவில் சொன்னது பட்டது போல் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறேன், அப்பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும்னு சொன்னீங்க, அறிவை அடைவாங்க சொன்னீங்க. அதே போல் நாங்கள் அறிந்து கொள்ளணும். இத்தனை வருஷம் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து ஆவியை பெற்றிருந்து அபிஷேகம் பெற்றிருந்து என்னவானாலும் இருக்கலாம், ஆனால் இன்னும் உண்மை அறிகிற அந்த ஆழத்துக்கு நாங்கள் வரலை. நான் எங்கே போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அந்த 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 ஞான கண்களை நீங்கள் தான் ஆண்டவரை திறந்து கொடுக்க முடியும். அதை திறந்து கொடுங்கன்றது தான் நம்முடைய வாழ்க்கையின் ஜெபமாக இருக்கணும். எச்சரிப்பு என்னன்னா, மத்தேயு 25:39 வாசிக்க வேண்டாம். நோவாவின் நாட்கள் இப்படி தான் இருந்துச்சு. ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்து இருந்தார்கள். ஜலப்பிரளயம் கர்த்தர் அவர்களிடத்துல நெடுகாலமாய் நீடிய பொறுமையா இருந்தும் கூட அதை உணராதிருந்தார்கள்னு ஒரு வசனம் இருக்கு. அதே மாதிரி லூக்கா 16, 27, 28, 29, 30, 31 வாசிச்சிங்கன்னா, லாசரு ஐஸ்வர்யவான் மடியில், ஆபிரகாம் மடியில் லாசரு இருக்கிறப்போ ஐஸ்வர்யவான் சொல்வான், நான் தான் இப்படி தப்பு பண்ணி வந்துட்டேன், நீங்கள் போய் அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்களேன், முடிக்கலாம். லூக்கா 16, 30, 31 வாசிங்க. இல்லை 29, 30, 31 வாசிச்சா கூட ஓகே தான். லூக்கா 16ஆம் அதிகாரம். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மருத்துவரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மருத்துவரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். கிளியரா சொல்றாரு ஆபிரகாம். இவன் சொல்றான், ஐயோ நானே தப்பு பண்ணிட்டேன், ஒரு சொட்டு கொடுங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, ரொம்ப தூரம் இருக்குன்ட்டாரு. சரி, எங்கள் அண்ணன்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன், அங்கே என்னுடைய சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் சொல்லிட்டாரு, மரித்தோரில் இல்லை, அங்கே மோசையும் தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க செவி கொடுக்கட்டும். இன்னைக்கு இதுதான், இன்னைக்கு உலகம் அறியலை, தெரியலை, விசுவாசிக்கலை அப்படின்னா நிச்சயமாக கர்த்தருடைய வருகையிலையும் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பிலையும் நிற்கும். அந்த கூட்டத்தில் நம்ம நின்றக்கூடாது. அதே கூட்டத்தில் அநேக ஜனங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பெரிய கடமை நம்ம மேலே இருக்குது. இதே நிலைமை தான் அங்கே போய் இருக்கும். இப்போ ஆனால் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், இவங்களாவது பரவாயில்ல, பழைய ஏற்பாடில் ஒன்றும் புரியலன்ற திட்டு வாங்கி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து புதிய ஏற்பாடுன்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ புதிய ஏற்பாடில் எனக்கு ஒன்றும் புரியலன்னு நான் திட்டு வாங்கி அடுத்து புஸ்தகம்லாம் எழுத முடியாது. டேரெக்டாக ரகசியம் வருக, இல்லை டேரெக்டாக செகண்ட் கம்மிங் தான். அப்போது நான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான குரூஷியலான டைமில் இருக்கிறேன். அப்போ நான் எவ்வளோ தூரம் அவரை அறிந்து கொள்ளணும். இவன் சொல்கிறான், இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், செத்து போனவன் ஒருத்தவன் எந்திரிச்சு போய் சொன்னால் நம்புவான். அவன் சொல்லிட்டான், அவன் சொல்கிறதே கேட்கலன்னா செத்து போனவன் போய் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். இதே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, இவர் யூதருக்கு ராஜாவானால் சிலுவையிலேருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவர் யூதரை ரட்சிக்க, இஸ்ரவேலை ரட்சிக்க வந்த ராஜான்றதை நாங்கள் நம்புவோன்னு. அந்த இடத்துல அவரை வந்திருந்துருக்கலாம். அவன் ஆண்டவர் ஒருவேளை இறங்கி வந்திருந்தா கூட இவன் நம்பியிருக்க மாட்டான். அதனால் அந்த வசனத்தை ஆண்டவர் செவி கொடுக்கவே இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் தான் செஞ்சான். அழகாக சொல்லுவான், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் இவர் என்றால் சிலுவையிலேருந்து இவர் இறங்கி வரட்டும், அப்பொழுது நான் நம்புவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஆண்டவர் அதை செவி கொடுக்கவே இல்லை. இப்போ அவனே காப்பாற்றிக்க முடியல, இவன் மற்றவங்கள காப்பாற்றிக்க போகிறான்னு சொல்லி இவன்ட்டு போயிட்டாங்க. அப்போது கர்த்தருக்கு தெரியும். அப்போது இந்த சூழ்நிலையில் நம்ம முதலாவது அறியவில்லை, தெரியவில்லை, விசுவாசம் இல்லை அப்படின்ற நிலைமையில் இராதபடிக்கு கர்த்தர் சொன்னால் நடக்கும். எத்தனையோ விஷயங்கள் கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, வரப்போது அது எல்லாமே துல்லியமாக நடக்குது நம்ம பார்க்குறோம். நம்ம ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்துட்டு, ஐயோ ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க வந்துடணுன்றதை நான் நினைக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, நம்ம ஒன்றுமே அங்கே பேசவே முடியாது. அப்போது இவர்களை மாதிரி அறியாமையோ தெரியாமையோ அவிசுவாசமோ இல்லாமல் இருந்தால் நமக்கு செகண்ட் சான்ஸ்லாம் கிடையாது. அப்போ எவ்வளோ தூரம் நான் கர்த்தரை அறிகிற அறிவில் ஒரு நானோட சொன்ன, ஆண்டவரே என் குருட்டாட்ட கண்கள் எடுத்து போடுங்க, செவித்தனமுள்ள காதுகளை எடுத்து போடுங்க, இருதய கடினத்தை எடுத்து போடுங்க, உண்மை அறியணும், நம்ம தெரியணும், நம்மள விசுவாசம் உள்ளவளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான், அறியலை தெரியல நான் விசுவாசிக்க மாட்டேன்னு ஒரு கூட்டத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த கூட்டத்துக்கு மோசையும் தீர்க்கதரிசியாக நம்ம இருக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, எல்லா மனுஷனுக்கும் சுவிசேஷம் தெரியணும். தெரிஞ்சவன் ஏற்றுக்கொள்ளாமல் போனான்னா நான் பார்த்துக்கிறேன் நியாயத்தீர்ப்பு நல்லா. ஆனால் ஒருத்தனும் கிறிஸ்துவை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமைன்னு சொல்லி. எனவே அந்த ஒரு பெரிய ஒரு பணியில் நம்ம இருக்கோம். நம்மளே கடைசியில் அறியலை, எனக்கு தெரியல, அதனால தான் நான் தப்பாக போயிட்டேன் ஆண்டவரே, இல்லை நான் விசுவாசிக்கலை அப்படின்னு நம்ம சொல்லாதபடிக்க நம்ம முழுவதுமாய் தாழ்த்தி, அவர் உயிர்த்தெழுந்துட்டார் சொன்னபடி இன்றைக்கி நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.